Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் TNLEA கவுன்சிலிங் சம்பந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது TNLEAவில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி சார் போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள்ட்ட என்னாச்சு பார்த்து கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அதாவது நீங்கள் TNLEA அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து TNLEA அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னாச்சு பார்த்தா இந்த குயிக் லிங்க்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற லிங்க் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். சரியா, இந்த இடத்துல உங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நீங்கள் லாகின் பண்ணிடலாம். சரியா, என்டர் ஃபோன் நம்பர், என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அப்படி லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லாகின் பண்ணி வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் பேஜ் வந்து நினச்சி பார்த்தா உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் நல்லா பாருங்கள் அப்படின்னா இதில் வந்து 5 ஸ்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ப்ளூ கலர் டேபில் பாருங்கள், யூசர் லாகின் ஒன்று இருக்குது, அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது, சாய்ஸஸ் இருக்குது, செலெக்ஷன் ஒன்று இருக்குது, லாக் இருக்குது, அலாட்மெண்ட் இருக்குது. சரியா, இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது யூசர் லாகின் நம்ம பண்ணியாச்சு, இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரீட் பண்ணியாச்சு, இப்போ சாய்ஸஸ். சரியா, இதுக்குள்ளே தான் நம்ம என்னாச்சு பார்த்தா வந்திருக்கிறோம். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்க முடியும் நம்மளால். சரியா, இப்போ வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி அதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும் வரும். சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி கேம்பஸ், MIT கேம்பஸ், அதுக்கப்புறம் அழகப்பா யூனிவர்சிட்டி. சரியா, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜஸ் மட்டும் வரும். இப்போ கவர்மெண்ட் காலேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட் மட்டும் வரும். சரியா, அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அதே மாதிரி விமன்ஸ் காலேஜ், இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தனியாக அந்த லிஸ்ட்டு மட்டும் வரும். இல்லை சார் அப்படின்னா இப்போ நீங்கள் கவனிங்க, கீழே வந்து மை சாய்ஸஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, டிஸ்ட்ரிக்கு, பிரான்ச்சு, கோடு, காலேஜ் நேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணிக்க முடியும். பெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மேலே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், விமன்ஸ் காலேஜ், இல்லைனா இங்கே காலேஜ் கோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலேஜ் கோடில் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு PSG காலேஜ் வேணும் அப்படின்னா 2006 கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2006 அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே வந்துடும். சரியா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிஇஜி கேம்பஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, பக்கத்துலேயே ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அந்த ஆடை கூட நீங்கள் என்ன கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் வந்து நீங்கள் கொடுத்து அதாவது இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி கேம்பஸோ இல்லை வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி என்னன்னு பார்த்தா உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். இந்த இடத்துல ப்ளூ கலரில் பாருங்கள், சைடில் வந்து ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு வந்து PSG காலேஜில் இப்போ பிரான்ச் கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா BYனா என்ன, சிஇனா என்னது சிவில் இன்ஜினியரிங், சிஎம்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் என்ன SS கோர்ஸு, ECE அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் பிரான்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ECனா என்னன்னா ECE, EEனா EEE. சரியா, இந்த மாதிரி அந்த பிரான்ச் கோடை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமானது. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் ப்ளூ கலரில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா அதாவது நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸில் இந்த சீரியல் நம்பர் இங்கே ஓரத்தில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டு சாய்ஸில் இருந்து தான். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா தர்மபுரி காலேஜுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதில் எலிஜிபிளாக இல்லை அப்படின்னா அடுத்த காலேஜ் வரும், அதுக்கப்புறம் தான் அடுத்த காலேஜ். அப்போ நீங்கள் கொடுத்துருக்க ஆர்டர் வைஸாக தான் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடைக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டரை நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை மூவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ட்ராக் பண்ணி அப்படி என்னாச்சு பார்த்தா மூவ் பண்ணி வைக்கலாம். இல்லை நம்பர் கூட கொடுக்கலாம், மூவ் 1லேருந்து என்னாச்சு பார்த்தா 4க்கு மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்பர் கூட கொடுக்கலாம். ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் ரிமூவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலேஜே டோட்டலாக ரிமூவ் ஆகிடும். சரியா, அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு இந்த சாய்ஸ் ஆர்டரை ஒரு தடவை நீங்கள் என்னாச்சு பார்த்தா செக் பண்ணிங்க இந்த பேஜில். அதுக்கப்புறம் வந்து
வந்து அடுத்து லாஸ்ட் என்னாச்சு பார்த்தா லாக். சரியா, சாய்ஸ் லாக் வந்து நம்ம பண்ணணும். சாய்ஸ் லாக் நீங்கள் பண்ணும்போது ஓடிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்துடும். அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாக் சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் லாக் ஆகிடும். சாய்ஸ் ஃபில்லிங்கை ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது, பார்த்தா மாடிஃபை பண்ண முடியாது உங்கள் சாய்ஸஸை. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் லாக் பண்ணால் விட்டுருங்க, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகிடும். ஏன்னா நமக்கு 2 நாள் டைம் இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.